உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? நமக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வந்தால் சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ள தேவையில்லையா? விளக்கம் சொல்லுங்கள். நமது உடலில் ஒரு காயம் பட்டு விட்டதென்றால் அது எந்த மருந்தும் போடாமலேயே சுகமாகி விடுகின்றது தானே, அதாவது ஆறி விடுகின்றது தானே. இந்த ஒரு எளிய சான்றே போதுமானது நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டிருக்கின்றது என்பதற்கு. நமது உடலில் நாம் ஒரு தொந்தரவை உணர்கிறோம் என்றாலே உடலில் ஒரு சீரமைப்பு பணி நடக்க தொடங்கி இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதாவது நமது உடலில் உருவாகி இருக்கும் ஒரு நோய்த்தன்மையை உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலை விட்டு வெளியேற்ற தொடங்கும் போதுதான் நாம் ஒரு தொந்தரவை உணரத் தொடங்குகின்றோம். அடிப்படையில் நம்முடைய உடல் என்பது பரிசுத்தமான இறை ஆற்றலை கொண்டு, அதாவது நமது உயிராற்றலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான படைப்பாகும். நமது உடலின் சுகமான இயக்கத்திற்கு தடையாக அமையக்கூடிய எந்த ஒரு அம்சத்தையும் உடல் தனக்குள் அனுமதித்து கொள்ளாது. ஆனாலும் நம்முடைய அறியாமையாலும் கவனக்குறைவுகளாலும் பல்வேறு விதமான கெட்ட தன்மைகள், அதாவது உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நம்முடைய உடலுக்குள் நுழைந்து விட்டாலும் கூட நமது உடலானது ஒரு கட்டத்தில் அதனை எப்படியாவது தன்னிலிருந்து நீக்கி தன்னுடைய தூய்மையை நிலைநாட்டி கொள்ளும். உடலின் இந்த இயல்பைத்தான் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறார்கள். இயற்கை மருத்துவ மரபுகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை தான் உடலின் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய சக்தி, தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய உடலின் இயல்பு என்று சொல்கின்றார்கள். நமது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்பது, அதாவது உடலின் தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய இயல்பு என்பது நம்முடைய படைப்பமைப்பின் மிகவும் மேன்மையான ஒரு அம்சம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய படைப்பாளனுக்கு மனதார நன்றி செலுத்த வேண்டும். நமது உடலில் எந்த தொந்தரவை நாம் உணர்ந்தாலும், அது தலைவலியோ உடல் வலியோ காய்ச்சலோ சளியோ எதுவானாலும் அதனை நாம் ஒரு நோயாக பார்க்காமல் நாம் செய்த தவறுகளால் உடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தியை நம்முடைய உடலானது உயிராற்றலுடைய துணையை கொண்டு உடலை விட்டு நீக்கி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து உடலின் அந்த நோய் எதிர்ப்பு செயலுக்கு உதவி செய்ய வேண்டும். உடல் எப்போதுமே தனக்குள் உருவாகி இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகளை அது சிறிய அளவில் இருக்கும்போதே நீக்கி கொள்ள முயலும். மேலும் தன்னை முழு அளவில் ஆரோக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் உடலுக்கு தெரியும். உடலின் அந்த பெரும் ஞானத்திற்கு முன்னால் எந்த மருத்துவமும் மருத்துவ அறிவும் நிற்கவே முடியாது. உடலின் அந்த பெரும் ஞானத்தை நாம் மதிக்க வேண்டும், முக்கியமாக நாம் நோயிட்டு இருக்கக்கூடிய காலங்களில். எனவே உடலின் தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய செயல்முறைகளுக்கு நாம் சரியான தன்மையில் உதவினால் போதும், எந்த ஒரு நோயும் நமக்கு சுகமாகும். ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நிச்சயமாக நாம் அடைந்து கொள்ள முடியும். எப்படி உடலின் நோய் எதிர்ப்பு செயல்முறைகளுக்கு நாம் உதவ முடியும்? மிகவும் எளிமையானது. முறையான பசி உணர்வு வந்தால் மட்டுமே சாப்பிடுங்கள். ஓரளவுக்கு சிறிய அளவிலான பசி உணர்வு வந்தால் சமைத்த உணவுகளை தவிர்த்துவிட்டு பழங்கள், சூப், கஞ்சி உள்ளிட்ட எளிய ஆகாரங்களை உண்ணுங்கள். சுத்தமாக பசியே இல்லை என்றால் நிச்சயமாக எதையும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தண்ணீரை தவிர எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக உடலில் சோர்வு இருக்குமானால் நல்ல முறையில் பூரணமாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். புரிதல்களோடும் பிரார்த்தனைகளோடும் பொறுமையை கடைபிடியுங்கள். தேவைப்பட்டால் அக்குபங்சர் உள்ளிட்ட ஏதேனும் இயற்கை மருத்துவ வழிமுறைகளில் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நாம் நம்முடைய உடலுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கூட அதற்கு எதிரான எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. அதாவது ரசாயன மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடல் செய்யக்கூடிய அந்த நோய் நீக்க செயல்முறைகளை நாம் தடுத்து விடக்கூடாது. ரசாயன மருந்து மாத்திரைகள் என்பவை உடலின் தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய செயலை தடுத்து விடக்கூடியவை என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும்.